வணக்கம் வணக்கம். அது பொதுவாக நாங்கள் தராசு மாதிரி தான் பொதுமக்கள் பேசுகிறோம். பொதுமக்களுடைய கருத்து விஜய் மெரிட்டு இப்போ அவர் வந்திருக்காரு, ஒரு மாதம் ஆகிக்கிறாரு. ஆனால் நீங்கள் கம்மன் இருந்தீங்கன்னா அந்த லாட்டர் சீட்டுக்கார பையனை ஏதோ ஒரு பக்கம் கம்மனுக்கு விட மாட்டான். அப்புறம் இன்னொரு மந்திரிகளும் கம்மனுக்க மாட்டாங்க. இந்த விஜய் சேர்த்து ஆளுங்க அந்த பேப்பர் கொடுத்து ஒன்று படிக்க வச்சுட்ருக்காரு. இப்போ விஜய் பேப்பர் கொடுத்து படிக்கிறது இல்லை, ஓரளவு கற்பனையிலேயே பழகிட்டார். ஆனால் விஜய்க்கு முதல்ல ஆதரவு கொடுக்க மாட்டாமல் மக்கள் இந்த ஆள் எங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 107 108 சீட்டு வந்துடுதோ இல்லையோ, அவர் 2 ஜெயிச்சுட்டு வந்துட்டாரோ இல்லையோ, மக்கள் ஓட்டு போட்டுத்தானே. இப்போது மக்கள் மறுபடியும் இருக்கிற மக்கள் மோசம் பண்ணாங்க. அதை ஏமாந்து போய் இந்த எடப்பாடிக்கு இவங்களுக்கெல்லாம் போட்டால் வரி ஏற்றுறாங்க, ஸ்டாலின் போட்டால் வரிக்கு போடுறாரு. மெட்ராஸில் தண்ணி யூடிபி சேனலில் அப்படி காட்டுறாங்க. பிய்யி மல்லுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. இந்த ஆள் போகிற இடத்துல பாவாடை கட்டி, கலைஞர் மு.க. ஸ்டாலின் போகிற இடத்துல பாவாடை கட்டி அந்த காசெல்லாம் வாங்கினதில்ல, வரி காசெல்லாம் என்னாச்சு? அந்த பாவாடை கட்டின காசு இருந்தாலும் ஒரு அந்த டிச்சியில் சரி பண்ணி வெளியே ஓட்டிடல அப்படின்னு மெட்ராஸில் இருக்கிற தண்ணி உரை சொன்னாங்க. தண்ணி உரை இயட்டம் நாங்கள் தண்ணி உரை இயட்டம் எல்லாருமே பேசும் ஐயா கருத்து. நீ அப்போ பொதுவாக வேலை செய்ய போகிறே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அவங்க மீண்டும் ஏதோ 2 ரூபா அந்த தேர்தல் சமயத்துக்கு ஒரு கோயில் சாட்டினா ஒரு அன்னதானம் போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ அன்னதானம் போட்டீங்க, உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் தின்னு போட்டோம், உங்களே வேண்டான்னு சொல்ல. இப்போ விஜய் அதுக்குள்ளே 5 வருஷத்துக்கு ஆளுட்டு, இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஆளுட்டு, அதுக்குள்ளே விஜய்க்குள்ளே உள்ள போராட்டம் மாதிரி லாட்டர் சீட்டுக்கான அவனுக்கு கொஞ்சம் வேறு புத்தி இருக்குது. அது உங்கள் கூட்டவே விஜய் உங்களைவே நேரடியாக கூட பேசுவார். அப்படி பேசாத ஆள் இருந்தால் ஜெயிச்ச உடனே எல்லா வீட்டுக்கும் போய் வந்தாரோ இல்லையோ. ஐயோ அதெல்லாம் நினச்சி பாருங்க ஐயா, பாவம். அது ஒரு மாதம்தான் வந்திருக்காரு, அதுக்குள்ளே கரண்ட்டு சமாச்சாரம். அப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்களா? அது உங்களை வச்சுட்டு எத்தனை பேர் அங்கே வட்ட செயலர் அந்த செயலர் வீட்டில் போய் அங்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்களா? அப்புறம் காத்தா நினச்சி அவங்க கொண்டாட்டியே ஏதோ பெருசாக வேலைக்கே போகல, ஏதோ சம்பாதிச்சு கலைஞர் கட்சியில் இருந்தால் கொடுக்குறாரு, எடப்பாடி கட்சியில் இருந்தால் கொடுக்குறாரு அப்படின்னு அவன் பொண்டாட்டியே சப்போர்ட் பண்ணி காத்தால கலைஞர் டிவிக்கு வந்து சன் டிவிக்குமே வந்து கரண்டே சரியாக வரல, இந்த தமாக கட்சியே சரியில்லை அப்படின்னு ரோட்டில் வந்து நிற்க வைக்கிறீங்க ஐயா. இப்போ 2 பக்கமும் உங்களுக்கு வருமானம் கெடுது. பொம்பளை ஏதோ வேலைக்கு போவா, அது பிள்ளைக்கு வயசாகிட்டுக்குதால் இங்கே உள்ள பசங்களுக்கு கல்யாணம் வைக்கணும் இல்லையா? இவனி அவங்க தான் கருணாநிதி நம்பி வேலையாகாது. எடப்பாடியுமே 7 மாதத்துக்கு முன்னால் ஜெயலலிதா காசு இருந்தது, பிரியாணி வாங்கி கொடுத்து, மொட்டு வாங்கி கொடுத்து, சாராயம் வாங்கி எல்லாம் கொடுத்தாரா இல்லையோ? அவருக்கு டப்பா டான்ஸ் ஆடுது, உங்களுக்கும் டான்ஸ் ஆடாது. ஒன்றினால் கொஞ்சம் லீவு கொடுங்க, அவங்க என்ன நடக்குதுன்னு என்ன மக்கள் ஒரு தீர்மானம் போடுவாங்க. தண்ணியோட ஐயா துப்புரவு பஸ்ஸு கான்ட்ராக்ட்காரரு ஆளுங்க எடுப்பாங்க, ஆளுங்க எடுத்து அதில் வேலை செய்வாங்க. எல்லாம் கொத்தனார்லேருந்து புதுசாக எல்லா ஆளும் வாட்ச்மீனு டேங்க்கு வாட்ச்மீன் போடுறாங்க, கக்கிசும் கட்டி கொடுக்குற போகிறாங்க சொல்கிறாங்க. நிறையா பேர் தமாகாவில் நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் நிறைய திருடா முட்டும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அவங்களும் இருக்கட்டு. தமிழ்நாட்டில் ஆசிரியர் கூட்டமே தேவாதி கூட்டம் வேணும் ஆச்சு பார்த்தியா? அவங்களும் இருக்கட்டு. கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு நன்றி, கோடியாக நன்றி சொல்கிறேன். நன்றி. தண்ணியோடையெல்லாம் கூட்டா சங்கத்திலேருந்து ஒரு இது போட்டு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஊர் மாநகராட்சி பேரூராட்சி எல்லா மாவட்டத்திலேருந்தும் பேசிக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறோம். உங்களை விட சிஐடிங்க, நாங்கள் தான் சிஐடி ஊருக்குள்ளே. வணக்கம்.